நிச்சயமாக ஓவியாகுமார், திருநெல்வேலி மாநகரத்தில் இன்று மாலை நடைபெற்ற இந்த நிகழ்வு மிகப்பெரிய பரபரப்பினையும் அச்சத்தினையும் ஏற்படுத்தி இருக்கிறது. திருநெல்வேலி மாநகரத்தின் மணிமூர்த்தீஸ்வரம் பகுதியை சேர்ந்தவர் பெருமாள். 28 வயதான இவர் கூலி தொழிலாளியாக வேலை பார்த்து வருகிறார். இவர் அதே பகுதியைச் சேர்ந்த 16 வயது சிறுமியை காதலிப்பதாக தொடர்ந்து கூறி வந்துள்ளார். அந்த சிறுமியுடன் பழகி வந்துள்ளார். பின்னர் அந்த சிறுமியை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி நேற்று இரவு நேரத்தில் அந்த சிறுமியை தனியாக அழைத்து சென்று பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. பின்னர் வீட்டிற்கு வந்த சிறுமி இது குறித்து தனது பெற்றோரிடம் அழுது கொண்டே தகவல்களை கூறியுள்ளார். இது குறித்து சிறுமியின் பெற்றோர் உடனடியாக திருநெல்வேலி டவுன் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இரவோடு இரவாக புகார் ஒன்றினை அளிக்கிறார்கள். இது குறித்த புகாரினை பதிவு செய்த டவுன் அனைத்து மகளிர் காவல் துறையினர் உடனடியாக போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து இந்த பெருமாள் அந்த சிறுமி தெரிவித்த அந்த இடங்களில் இருக்கிறாரா என தேடினர். ஆனால் நீண்ட தேடுதலுக்கு பிறகு பெருமாள் தலைமறைவாகிவிட்டது தெரிய வந்தது. தற்போது அனைத்து மகளிர் காவல் நிலையத்தினரும் திருநெல்வேலி மாநகர காவல்துறையினரும் இணைந்து 16 வயது சிறுமிக்கு திருமண ஆசை வார்த்தை கூறி பாலியல் தொல்லை கொடுத்த பெருமாளை தற்போது தேடி வருகின்றனர். இது போன்ற நிகழ்வுகள் தமிழகம் முழுவதும் பரவலாக நடைபெறுவது அனைத்து தரப்பினரிடையும், குறிப்பாக பெண் குழந்தைகளை வைத்திருக்கும் பெற்றோரிடையே மிகுந்த அச்சத்தினை தொடர்ந்து ஏற்படுத்தி வருகிறது. போக்சோ சட்ட நடவடிக்கைகள் மிக மிக கடுமையாக இருந்தாலும் அனைத்து தரப்பு ஊடகங்களும் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவது மிகப்பெரிய தவறு என சுட்டிக்காட்டியும் தமிழகம் முழுவதும் 3 வயது குழந்தை நேற்று திருவள்ளூரில் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஆகட்டும், பல்வேறு சம்பவங்கள் தொடர்ந்து பெற்றோர்கள் மத்தியில் ஒருவித பதட்டத்தையே ஏற்படுத்தி வருகிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. ஓவியாகுமார், திருநெல்வேலி மாநகர போலீசார் தற்போது மிக தீவிரமாக இந்த தலைமறைவான பெருமாளை தேடி வருகின்றனர். தொடர்ந்து நிகழ்வுகளை திரட்டிக் கொண்டிருக்கிறோம். ஓவியாகுமார்.